ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூரங்குறிச்சியில் அமைந்திருக்கக்கூடிய பூதநாயகம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிழா சரியான கூட்டமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்ல யாரா இருக்கா? அதாவது வியாபாரம் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. அவரு பாவம் ஹிந்திக்காரு, அவருக்கு தெரியாதுல்ல. எங்களை வச்சு வியாபாரம் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. ஆனா எங்க திரும்புங்க எல்லாம் இருக்கு, விட்டு விட்டு இருக்குது. தம்பிகிட்ட வந்து வாங்கிக்கோங்க. திருவிழா வந்து 20 நாள் நடக்கும். 20 நாள் அண்ணன் வித்துக்கு இருப்பாரு. 2 இல்ல, அவன் சொல்றான் 2 பத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஒண்ணு எவ்வளவு பையா? 50 ரூபா. ஒரு பீஸ் 50 ரூபா தான். எல்லாரும் வந்து அண்ணன்ட்ட வாங்கிக்கோங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்து 100 ரூபா தான் சொன்னாங்க. இப்ப பேசி 50 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோம். வாங்குறவங்க மறக்காம வந்து வாங்கிக்கோங்க. அவர் வந்து வீட்டுல ஒரு கியூன் வச்சிருக்காரு. அந்த கியூன் எல்லாம் இல்ல, எங்களோட கியூன் எங்க அண்ணன் தான். அதுங்க இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கேமராமேன் பேசக்கூடாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவனே பாவம் வெள்ளி மாநிலத்துல இருந்து வந்திருக்கேன். 10 ரூபா கொடுனே. ஏனே எப்படி பண்ற? 100 ரூபா சொன்னதுக்கு 50 ரூபா சொல்லிருக்காரு. வாங்க போவோம். 3 பீஸ் எடுத்துக்கலாம். ஆமாண்ணே, 1 2 3. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போவோம். பொறுப்பா மைக் வைக்காம நீ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நண்பா, அடுத்த பாத்தீங்கன்னா நம்மளோட நண்பர் வந்து ஐஸ் கடை வச்சிருக்காரு. நடக்கக்கூடிய திருவிழா ஃபுல் நாளுக்குமே ஐஸ் கடை இங்க போட்டிருப்பாரு. வந்து வாங்கிக்கங்க. ஆண்டவே இன்ஸ்டாகிராம் ஐடியா சொன்னீங்கன்னா அண்ணன் ஒரு ஐஸுக்கு ஒரு ஐஸுக்கு 1 ரூபா கம்மி பண்ணிக்காப்ல வந்து ஐஸ் வாங்கிக்கங்க. அண்ணன் பேர் சொன்னீங்கன்னா ஐஸுக்கு 2 ரூபா. சரி, 100 ரூபா ஐஸ்னா 99 லெஸ் பண்ணிட்டு 1 ரூபாய் கொடுப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தூரங்குறிச்சியில பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹபிபி துபாய் அப்படின்னு ஒரு கடை தம்பி ரன் பண்ணிட்டு வர்றாப்ல. இப்போ நம்மளுக்கு பார்சல் பண்றதுக்காண்டி எங்கள் இதே தெய்வம் அண்ணன் எல்லாத்துக்கும் ஐஸ் தருவார். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இப்ப அண்ணன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னனால எல்லாத்துக்கும் அவர் ஐஸ் வாங்கி கொடுப்பாரு. Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. நண்பா, நல்லா இருக்கு ஐஸ். பாத்துட்டு சாப்பிட்டு எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன அது ஐஸ்கிரீம் சாப்பிட தீர தான் செய்யும். தூரங்குறிச்சியில பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஹபிபி துபாய்னு ஒரு கடை தம்பி நடத்திட்டு வராரு. தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆடல் படம் முடிஞ்சிருச்சு. ஆடல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா நாடகம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் துரிதமா நடந்துருக்கு. ஆடல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியை கும்பிடும். அப்படியே லைனா பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்கு. அந்த லைன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாமியை கும்பிட்டு போறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 மணி வரைக்கும் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. 4 மணி வரைக்கும் சாமி பூ பல்லாக்கு நடந்துருக்குதான். பாப்போம் வாங்க. இந்த மாதிரி காராச்சோ இந்த மற்ற கடைகளில் சாப்பிட்றத விட இது மாதிரி கடைகளில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். திருவிழாக்களில் மட்டும்தான் இந்த மாதிரி விற்பாங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க.